ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி. இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். காசே கொடுக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள். இதை நீங்கள் வெயிலில் தான் காய வைக்கணும்லாம் கிடையாது. நிழல்லே 3 நாள் பறித்து உலர்த்தி வச்சுருங்க. அந்த காம்போடு போடலாம். காம்பில் கூட நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் நான் காம்போடு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் கருப்பு உளுந்து பயன்படுத்தியிருக்கேன். கருப்பு உளுந்தில் அவ்வளோ சத்து இருக்குது உண்மையாகவே, தோலோடு இருக்கிற உளுந்தில். ஸோ இதுக்கு நான் தோல் உளுந்து எடுத்துருக்கிறதுனால 4 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிட்டேன். 4 ஸ்பூன் உளுந்து, அது கூட துவரம்பருப்பு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா சிம்மிலே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஃபஸ்ட் உள்ளெல்லாம் ரோஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் தான் ஆகும், பொறுமை தான் வேணும், டைம் தான் எடுக்கும். பட் இந்த நீங்கள் நல்லா ஒரு 3 மாதம் வரையிலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கைப்படாமல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இதை பொறுமையாக இது பண்ணுங்கள். ஆனால் இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்போ சென்னை சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த முருங்கைக்கீரையோட அருமை காசு கொடுத்து வாங்கும்போது தான் தெரியுது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முருங்கைக்கீரைலாம் எப்படி சொல்கிறது, கிராமத்துலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அயன் அதிகமாக இருக்குது. அந்த பவுடரை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நெய் கூடவோ நல்லெண்ணெய் கூடவோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். பிளட் இல்லாதவங்க மற்ற எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. டெய்லி கீரையாக செய்ய முடியலன்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அழகாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஃபுல்லாக வைக்கல, சிம்லே தான் வச்சுருக்கேன். சிம்லே வச்சு தான் அதை நான் ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணேன். இப்போது இதை எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் மிளகு, 1.5லேருந்து 2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகம் போட்டு இதுலேயும் நான் லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். லோ ஸ்பீட்லேயே நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பட் கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ சிம்மிலே வச்சு நீங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 12 வரமிளகா நான் இதில் போடுறேன். ஓகேங்களா, 12 வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம், ஏன்னா நம்மக்கிட்ட கீரை நிறைய இருக்குது. ஒரு 4 கைப்பிடி, நல்லா கை இறுக்கி பிடிச்சாலும் 4 கைப்பிடி அளவுக்கு கீரை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நான் அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தான் கருவேப்பிலை எடுத்துக்கேன். நல்லா இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் சிம்லேயே வச்சு. அப்படியே நல்லா கருவேப்பிலை கையில் எடுத்து உடைச்சா 2ஆக உடையணும். நல்லா இங்கே பாருங்கள், அது எப்படி குத்தும் போது இப்போ நல்லா உடையணும். அந்த அளவுக்கு இருந்துட்டு அப்புறம் அதை மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம ரெசிபியோட ஹீரோ யாருன்னா நம்மளோட கீரை தான், முருங்கைக்கீரை தான். அப்படியே இதை நான் அப்படியே 2 கைப்பிடி எடுத்து போட்டு நல்லா வச்சுருக்கேன். சிம்மிலே தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பொறுமை போயிடுச்சு. எனக்கு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஸ்பீட் வச்சு வேகமாக கையாலே நல்லா ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி கீழே இருக்க கீரை மேலே இருக்க கீரைன்னு எடுத்து விட்டு கொஞ்சம் சூடேற விட்டு சிம்மில் வச்சுட்டேன். இப்படி கை வச்சே என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒன்றும் பெருசாலாம் சுடலை. அது ஒரு இது தானே, இலை மாதிரி தானே. ஸோ அதில் பெருசாக சூடு தெரியல. நான் கை வச்சே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறக்கி விட்டேன். கீழே இருக்கிறத மேலேயும், மேலே இருக்கிறது கீழே உண்டு. எனக்கு அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. கரண்டினா கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருந்துச்சு, கீழே போய் விழுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சைடில் ஒரு இரும்பு கடாயம் வச்சுக்கிட்டேன். இரும்பு கடாயம் வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணேன். நல்லா அப்படியே முருகணும். அப்படியே கையில் எடுத்து இப்படி இது பண்ண அப்படியே தூளாக ஆகணும் இந்த இலையெல்லாம். அந்த மாதிரி தான், அந்த ஸ்டேஜில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமும் எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நான் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். அரைக்கும் போது உப்பும் பெருங்காயம், உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா சாதம், இந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம தனியாக நம்ம இது பண்ணிடணும். கடலைப்பருப்பு நான் இதில் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணலை, அதனால தான். அப்புறம் நீங்கள் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும்.